ஆதத்துல வெல்ல வேண்டியது இனிமேல் அவசியம் இல்ல. நோய் யாரு குணப்படுத்துறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்ட சமணர்கள், நாங்க இடதுபுற குணப்படுத்துறோம், அவரை வலதுபுற குணப்படுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மயில்பிழி எடுத்து இடதுபுறத்துல மந்திரத்தை சொல்லிட்டு அடைய கொடுக்குறாங்க. அது ஒன்னும் குணமாகல. ஆனா திருஞான சம்பந்தர் திருநீரை எடுத்து மந்திரமாவது நீர் அப்படிங்கிற திருப்பதியத்தை பாடி வலது பக்கத்துல திருநீரை தடவுறாரு. அந்த இடத்துல முழுமையா குணமாயிருது. பொய்கையில இருக்கிற மாதிரி குளிர்ச்சியா இருக்குது. ஆனா அந்த இடத்துல இருக்கிற சூடு எல்லாமே இப்ப இடது பக்கத்துக்கு போய் மந்திரம் ஓதிட்டு இருக்கிற அந்த மயில்பிழியே எரிச்சிருது. இது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற சமணர்களுக்கே அந்த எரிச்சல் தாங்க முடியல. அந்த பக்கம் மந்திரம் சொல்லியும் குணமாகல. இதுக்கு மன்னர் என்ன ஒரு பக்கத்துல நரக வேதனையும் இன்னொரு பக்கத்துல சொர்க்கத்தோட குளுமையும் கிடைக்குது அப்படிங்கிறாரு. நீங்க விலகி போங்க அப்படின்னு சமணர்களை சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் கூப்பிட்டு நீங்க இடது பக்கத்துலயும் சரி